ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் மஷ்ரூம் ஒரு பாக்கெட்டு, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி. அது சின்ன சின்ன தக்காளி, அதனால் ஒரு 6-7 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மஷ்ரூமை நல்லா அலசிட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதில் மண் இருக்கும், அதனால் நல்லா 2 வாட்டி அலசிக்குங்க. அது மேலே ஒரு கருப்பு கலரில் ஒட்டின்னு இருக்கும். அதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பெரிய பீஸாக பிடிக்கிறோம், ஒரு மஷ்ரூமை 4ஆக கட் பண்ணி போட்டுக்குங்க. நான் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். சின்ன சின்ன தக்காளி தான், அப்படியே போட்டு பல்ஸ் மோடில் 2 சுத்தோம்னா அது குறைன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ வானலை வச்சுட்டு நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக வேணும்னா அதிகமாக ஊற்றிக்கங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் கடுகு கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் போடல, எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க அது போட்டால். கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா போகிறேன். சப்பாத்திக்கு ஆசீர்வாத் மாவு எடுத்துருக்கேன். ஆசீர்வாத் மாவு போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சி ஊற வச்சிடலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டேன். ஒரு மூடி போட்டு மூடிட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா மஷ்ரூமே தண்ணி விடும். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். இப்போ சப்பாத்தி எடுத்து நம்ம திரட்டி வச்சுக்கலாம்.
குழம்பு வந்து திறந்து பார்த்தா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும் வாசனை. மிளகுத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டன்ட்டுன்னு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு மிளகுத்தூள் போட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டன்ட்டுன்னு கொத்தமல்லி போட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.